நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஒரு பேக் பார்ட்டு எப்படி கட் பண்ணலாம். ஸோ அப்போ பேக் பார்ட் கட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உயரம் அளவுகளை வந்து எழுதிக்கலாம். உயரம் வந்து 13 இன்ச்சு. ஷோல்டர் 15 இன்ச்சு ஷோல்டர். மார்பு சுற்றளவு 34. மிடில் வந்து 36. இடுப்பு 30 இன்ச்சு. ஆம்கோல் வந்து 7.5 இன்ச்சு. பேக் நெக்கு 9.5. ஃப்ரண்ட் நெக் வந்து 6. இப்போ எப்பவும் போல் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கீழே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி அளவுகளை பார்த்துக்கலாம். இப்போ 1/4 போடலாமா, சென்டர் கேப் போடலாமா அப்படின்னா, இப்போ மார்பு சுற்றளவுக்கு மிடில் செஸ்ட்டுக்கு 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ மார்பு சுற்றளவுக்கும் இடுப்பு அளவுக்கு 4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது. கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி நம்ம ஆம்கோல் லைன் பார்த்தோம்னா நமக்கு 34 / 4 8.5 -1 இன்ச்சு அப்படின்னும்போது ஆம்கோல் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து 1/4 போடலாம் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1/4 கட்டிங்கே போக போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அளவுகளை நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். இப்போ கீழே 1/2 இன்ச்சு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இது நம்ம வந்து அடித்து திருப்புறதுக்காக. ஸோ அடுத்தது வந்து உயரம் 13 இன்ச்சு உயரம் ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக எடுத்துக்கிறோம். இது வந்து நமக்கு ஷோல்டர் லைன். ஸோ ஷோல்டர் லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். ஃபுல் ஷோல்டர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு 15 இன்ச்சு வரும். ஸோ 15இல் பாதி வந்து 7.5 இன்ச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 7.5 இன்ச்சு ஷோல்டருடைய அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் வந்து வரும்போது பேக் நெக்கை பொறுத்து நம்ம அதை மைனஸ் பண்ணணும். அப்போ ஃபுல் ஷோல்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், போட் நெக்கு, காலர் நெக்கு, ஹை நெக்கு, க்ளோஸ் நெக்கு, இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு தான் நம்ம வந்து ஃபுல் ஷோல்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ டீப் நெக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 9.5 இன்ச். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 9.5க்கு மார்க் பண்ணிக்கிறோம். 1/4 இன்ச்சு மைனஸ். இப்போ கழுத்தில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இதுதான் கழுத்தினுடைய டீப்பு. இப்போ ஃபுல் ஷோல்டரில் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா நெக்கை பொறுத்து 1/4 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 9.5 இன்ச்சு இருக்குது. 9 9.25 9.5 அப்படின்னா 9 இன்ச்சுக்கு தான் கணக்கு. ஸோ இப்போ 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு கணக்கு. 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு மைனஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வருகிற 9 இன்ச்சு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், 1/4 இன்ச்சு கணக்கு போட்டு இங்கே டோட்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஷோல்டரில் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கணக்கு போட்டுக்கோங்க. 1/4 1/2 3/4 1 1/4 1/2 1/4 2 2/4. ஸோ 2/4 7.5ல் 2/4 மைனஸ் பண்ணுறோம். 2/4 மைனஸ் பண்ண பின்னாடி இப்போ இங்கே 5/4 இருக்குது. ஸோ அந்த 5/4 இந்த ப்ளவுஸுக்கு போதுமானதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா நமக்கு ஆம்கோல் ரவுண்டு 7.5. ஸோ 7.5 மைனஸ் 2 இன்ச்சு அப்போ 5.5 இன்ச்சு ஷோல்டர் இருக்கணும். அதே நேரத்தில் ஆம்கோலும் அதே 5.5 இன்ச்சு இருக்கணும். இப்போ நம்ம 9 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் அளவு 2 இன்ச்சு எடுத்துக்கிறோம். தேவை இருந்தால் இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு மைனஸ். அப்போ மீதி 5.5 இருக்குது. அந்த 5.5 அப்படியே ஆம்கோலுடைய ஹைட்டாகவும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இது ஆம்கோலுடைய ஹைட்டு ப்ளஸ் செஸ்ட் லைன். இப்போ மார்பு சுற்றளவு என்னன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 34 இன்ச்சு மார்பு சுற்றளவு. இப்போ மேலே ஷோல்டர் 5.5 அதே 5.5க்கு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ சின்ன ஷோல்டர் அளவு நமக்கு தெரிஞ்சிருந்தால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இருக்கிற அளவை 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. 5.5ல் பாதி 2.25.
அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 3 இன்ச்சாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம அடுத்தது ஆம்கோல்கிட்ட டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி மேலே ஷோல்டர் 2.25 இருக்குது அப்படின்னா அதே அளவுக்கு இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி கழுத்து தேவையான அளவுக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ 3 இன்ச்சு இருக்குது இல்லைங்களா, அப்போ அங்கேயும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நம்ம பார்க்கணும். மேலே 2.25, அதே போல் இங்கேயும் அந்த 2.25 வர்ற மாதிரி வச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ டோட்டல் ஹைட்டு 5.5, அந்த 5.5ல் பாதி 2.25, கால் இன்ச்சு கீழே எடுத்துகிட்டு, ஸோ இந்த இடம் வந்து அக்ராஸ் செஸ்டுடைய இடம். ஸோ ஒவ்வொரு ப்ளவுஸை நீங்கள் மார்க் பண்ணும்போது இந்த அக்ராஸ் செஸ்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ஆம்கோல் திரும்புகிற இடம் இதுதான். இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நுட்பமான இடங்களை எல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம ஆம்கோல் திருப்புறதை பார்க்கணும். சரிங்களா? இப்போ 34 / 4 8.5. இப்போ ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நம்ம ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். ஒரு முறை ஆம்கோல் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இன்னொரு முறை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அளவுகளை நீங்கள் கரெக்டாகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே வராது, கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஸ்டிச்சிங்க்காக நம்ம மார்பு சுற்றளவு லைன்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். 8.5 கரெக்டாக இருக்குது. அது போக ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச்சு நம்ம எடுக்கிறோம். அடுத்து இடுப்பளவு 30 இன்ச்சு இடுப்பளவு 4 டிவைட் பண்ணோம்னா 7.5 ப்ளஸ் 1 இன்ச்சுக்காக 1 இன்ச்சு டாட்டுக்காக 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் மேலே வச்ச மாதிரி இங்கேயும் வச்சுட்டு இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணும், டாட் பிடிக்கணும். ஸோ அந்த டாட்டுடைய ஹைட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ முதல்ல வந்து இடுப்பளவு ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு வச்சுருக்க அளவை சென்டர் பண்ணிக்கலாம். 1/4ன்றதுனால இப்போ நம்ம சென்டர் பண்ணிவிட்டு இப்போ மிடில் செஸ்ட்டு 36 4 டிவைட் பண்ணோம்னா 9.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு கீழே. ஸோ இந்த மிடில் செஸ்ட்டு கீழே தான் டாட் இருக்கணுன்றது கான்செப்ட். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம இந்த லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாட்டு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டாட் வந்து சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது அது நமக்கு கணக்கு இல்லை. மிடில் செஸ்ட்டு கீழே இருக்கணுன்றது கான்செப்ட். இந்த 1 இன்ச்சை வந்து நம்ம 2 பக்கம் பிரித்து வச்சுக்கணும். இப்போ இந்த பக்கம் 1/2 இன்ச்சு அந்த பக்கம் 1/2 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட்டை நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எளிமையான மெத்தடில் நம்ம ஆன்லைன் கிளாஸில் சொல்லித்தரோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்பிளே தர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ நீங்கள் உங்களுடைய முன்பதிவுகளை பதிவு வச்சுக்கலாம். ஒரே வீடியோவில் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லித்தர முடியாது, சொல்லவும் முடியாது, அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்போ நீங்கள் முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களன்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்குங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணும்போது இந்த மார்க்லேயே கட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான எல்லா இடத்துலையும் அர்க்கத் போட்டு வச்சிடலாம். ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதை வந்து
இந்த மார்க்லேயே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ பேக் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு மார்க் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணும்போது என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் மார்க் பண்ணும்போது எப்பவும் போல் நம்ம இங்கே வந்து ஒரு மார்ஜின் ஊக்குப்பட்டி சைடில் ஒரு மார்ஜின் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. நான் 1 இன்ச்சு அளவுக்கு எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ அதே போல் மேல் பக்கமும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டோம்னா நமக்கு அளவுகள் மாறாது. அதுக்காக இப்படி பண்ணுறோம். இப்போ பேக்கில் ஷோல்டர் வந்து நம்ம 5.5 இன்ச்சு வச்சோம். அந்த 5.5 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது ஆம்கோலுடைய ஹைட்டு அதே அளவுக்கு 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ பேக்கில் வந்து நமக்கு 9.5 இன்ச்சு டீப் நெக் இருக்குது. அப்போது பேக் ஷோல்டர் வந்து இறங்காத மாதிரி பண்ணணும் அப்படின்னா சேஞ்சிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ சேஞ்சிங் மெத்தடு என்ன பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆம்கோல் லைனை வந்து ஏற்கனவே போட்டுக்கிற அந்த 5.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு காட்டுறேன். ஏன்னா இப்போ அது நமக்கு கட்டிங் பாயிண்ட் கிடையாது. அதனால் சும்மா ஒரு அடையாளத்துக்காக போடுறேன். இப்போ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே எடுத்துக்கலாம். அதே போல் இங்கே ஷோல்டர்லேயும் 1/2 இன்ச்சு மைனஸ். ஆனால் ஆம்கோல் கிட்ட கரெக்டாக பாடி லூஸ் வந்து அதே அக்ராஸ் பேக் வந்து 5.5 இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த 1/2 இன்ச்சு தள்ளி போட்ட லைன்லேருந்து அக்ராஸ் பேக் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அக்ராஸ் செஸ்ட் லைனை எடுத்துக்கணும். அந்த 5.5 இன்ச்சிலே சென்டர் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு கீழே எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ண இடத்துல செஸ்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு 34, 4 டிவைட் பண்ணோம்னா 8.5. ஆம்கோல் ரவுண்டு நம்ம வரைஞ்சிட்டு, ஆம்கோல் செக் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் ரவுண்ட் நமக்கு 7.5 வரணும். கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் 3/4 இன்ச்சு டாட்டுக்காக எடுத்துக்கிறோம். இப்போ ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு தள்ளி வச்சாலும் தள்ளி வச்ச இடத்துலேருந்து பேக்கில் நம்ம ஷோல்டர் 2.25 வச்சுருக்கிறோம். அந்த 2.25 வர்ற மாதிரியே நம்ம எடுத்துக்கணும். மீதி இருக்கிறது நமக்கு கழுத்தினுடைய அகலம் வந்துடும். இப்போ ஆம்கோல் கிட்டேயும் சேம் அதே மாதிரி அந்த 2.25 வர்ற மாதிரியே நம்ம பிளான் பண்ணி எடுத்துடணும். இப்போ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ஃப்ரண்ட் நெக்கு வந்து நமக்கு 6 இன்ச்சு. அப்போ அது மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 6.25 இன்ச்சு மேலே எடுத்துக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு லைட்டாக ஒரு பாயிண்ட் நூல் அளவு கீழே இறக்கி இந்த லைனை போட்டுக்கலாம். இப்போ கழுத்து வடிவம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட் பண்ணிக்கிற இடத்துல லைன் போட்டுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு டவுட்டு கழுத்து லூஸ் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ ஆம்கோல் கிட்ட வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்ற பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம செக் பண்ணும்போது இந்த பாயிண்டில் நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2.25 1 பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே நம்ம செக் பண்ணும்போது அதில் ஒரு பாயிண்ட் குறைவாகவே இருக்குது. 2.25 தான் இருக்குது. நீங்கள் எப்படி பண்ணாலும் நம்முடைய மேலே ஷோல்டர் என்ன இருக்குதோ கழுத்து என்ன இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துடும். அதனால் தைரியமாக நீங்கள் செய்யலாம். ஒரு வேளை கழுத்து லூஸ் அடிக்குதுன்னா நீங்கள் வேறு ஏதோ ப்ராப்ளம் பண்ணுறீங்க, அதை கவனித்து பண்ணுங்கள். இப்போ மிடில் செஸ்ட்டு இப்போ நம்ம ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட் எடுக்கணும். நேரடி அளவு எடுத்திருந்தீங்கன்னா அந்த அளவை மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோன்னா அளவு எடுக்கலன்னா
மிடில் செஸ்ட்டு நம்ம நேரடி அளவு எடுத்தது இல்லை அப்படின்னா மிடில் செஸ்ட்டு 36 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9. ஸோ அந்த 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஷோல்டர் டு ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து 36 3ஆல் டிவைட் பண்ணும்போது 12 இன்ச்சு வரும். இந்த 12 இன்ச்சு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நாம் டைரெக்டாக லைன் போட்டுக்கலாம். இது வந்து டாட் சென்டர் பாயிண்ட்டு, டாட் சென்டர் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட்டு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த லைனில் போட்டுக்கணும். இப்போ மிடில் செஸ்ட்டு பேக்கில் நம்ம எவ்வளோ வச்சுருக்கிறோம் அப்படின்றத நம்ம அளந்து பார்த்துட்டு ஃப்ரண்ட்லேயும் வைக்கணும். சில பேர் கேட்கணும், பேக்கு தான் முடிஞ்சிடுச்சு இல்லை, அப்போ ஃப்ரண்ட்டுக்கு எதுக்கு மறுபடியும் பேக் அளவு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்ந்தது தானே நமக்கு மிடில் செஸ்ட்டு. அப்போ அதை நம்ம கவனித்து கரெக்டான அளவுகளை மார்க் பண்ணணும். இப்போ பேக்கில் வந்து 8.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 8.5 ஒரு பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மிடில் 36 2ஆக டிவைட் பண்ணோம்னா 36 2ஆக டிவைட் பண்ணும்போது 18. ஸோ அந்த 18 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். அடுத்தது இப்போ இடுப்பளவு. ஸோ இப்போ 3/4 இன்ச்சு நம்ம கொடுக்கலாமா வேணாமான்னு பார்க்குறோம். இப்போ 30/4 அப்படின்னா 7.5 இன்ச்சு இடுப்பளவு. ஃபஸ்ட் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடுப்பளவுக்கு வரல அப்படின்னா, இடுப்பளவு ப்ளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்து 8.25க்கு வரல அப்படின்னா, நம்ம இந்த 3/4 இன்ச்சு மிடில் செஸ்ட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே கீழே இருக்கிற அளவையே நம்ம சரி பண்ணிவிட்டு டாட்டுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ டாட் சென்டர் பாயிண்ட்டு 36/10. அப்போ 3.5 ஒரு பாயிண்ட்டு. அந்த 3.5 ஒரு பாயிண்ட்டு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ 7.5 ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடை சொல்கிற பாருங்கள். இதில் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நமக்கு 9.25 இருக்குது. இங்கே 9.25 நம்ம வச்சு பார்த்தோம்னா அப்போ டாட்டுடைய அகலம் இங்கே 1.25 இன்ச்சு தான் வரும். ஸோ அப்போ அதில் வந்து 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இருக்கிற அளவு 7.5க்கு வச்சுருக்கிறோம். 7.5ல் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா அப்போ இடுப்பளவு நமக்கு 7 இன்ச்சு கிடைக்கும். ஏன்னா இப்போ அண்டர் பஸ்ட்டுடைய அளவு நமக்கு 8.25 வரணும் மொத்தம். இந்த 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணால் அந்த அளவு நமக்கு கிடைக்கும். அப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. மேலே வந்து இது வரைக்கும் இடுப்பளவு போட்டு தேவை இருந்தால் அந்த 3/4 இன்ச்சு பார்த்துக்கலாம். இப்போ அண்டர் பஸ்ட்டு 3 இன்ச்சு இருக்குது. 3ல் பாதி 1.25. இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிவிட்டு அந்த 1.25 மார்க் பண்ணிட்டு இது அண்டர் பஸ்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டாட் பாயிண்ட்டையும் இந்த பக்கம் அண்டர் பஸ்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு அளந்து பார்த்துக்கலாம். இங்கே 6 இன்ச்சு இருக்குது. இந்த 6 போக அதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் வச்சு பாருங்கள். எனக்கு 8 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ 8 8.25 ப்ளஸ் மீதி இருக்கிற அளவு நான் செக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இங்கே 1.25 தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஊக்குப்பட்டி சைடில் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறேன். அப்போது அட்லீஸ்ட் வந்து 2.25 இப்போ 36 13ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா எப்போவுமே டாட்டுடைய அகலத்தை வந்து மிடில் செஸ்ட் டிவைடு பை 13ன்னு எடுப்போம். 2.7 வரும். ஸோ இப்போ இந்த அளவில் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி நம்ம இந்த டாட்டுடைய அகலத்தை எடுக்கிறோம். ஏன்னா அண்டர் பஸ்ட்டில் எதுவும் ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், ஃப்ரீயாகவும் இருக்கணும், டைட்டாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி இந்த ஃபார்முலா படியும் நீங்கள் இந்த டாட்டை நீங்கள் எடுக்கலாம். அப்போ 1.25 ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு சேர்த்துனோம்னா ஊக்குப்பட்டியோடு சேர்த்து எனக்கு 2.25 இன்ச்சு
இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வந்துடும். இப்போ இந்த லைனை வந்து அப்படியே போட்டுக்கோங்க. கழுத்து லூஸ் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா எக்ஸஸாக எதுவும் போடாதீங்க. 1/4 இன்ச்சு மட்டும் ஊக்கு பட்டிக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம டாட் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஃபேவராக உங்களுக்கு பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். 2.25 இருக்குது. 2.25 1.1, இந்த பக்கம் 1.1, 2.25 இன்ச்சு டாட்டுடைய அகலம். இப்போ இந்த டாட்டுடைய ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 3.5 இன்ச்சு இருக்குது. அந்த 3.5 இன்ச்சு இந்த பக்கமும் அதே மாதிரி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் 3.5 இன்ச்சு வர மாதிரி வச்சுட்டு இந்த லைனை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நல்லா வரணுன்னா அண்டர் பஸ்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் போடுறவங்களுக்கு ஃப்ரீயாக யோசிப்பாங்க. அண்டர் பஸ்ட்டில் எனக்கு கப் லூஸாக இருக்குது, கழுத்து லூஸாக இருக்குன்ற பிரச்சனை வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும். சரிங்களா? இப்போது 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் 1.5 இன்ச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம அண்டர் பஸ்ட் கிராஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அது வரைக்கும் லைன் போட்டால் போதுமானது. இப்போ டாட் வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 பாயிண்ட்டு கலக்கிற மாதிரி ரவுண்ட் பண்ணிவிடுங்க. இப்போது கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். பேக்கில் 8.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கே பார்க்கும்போது 18 ப்ளஸ்ஸு வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு தான் நம்ம இங்கே லூஸ் அதிகமாக கொடுத்துருக்குறோம். ஸோ அது போதுமானது நமக்கு. இந்த ப்ளவுஸுக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருக்குறோம். 34 சைஸ் தானே, அதனால் இது போதுமானதாக இருக்கும். ஓகே. இப்போ இடுப்பளவு, அண்டர் பஸ்ட்டுக்கு தேவையான லூஸு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்குறோம். எதுவுமே எக்ஸஸ் இல்லை. இப்போ டாட்டு ஆம்கோல் டாட்டுக்கு 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த பக்கம் ஊக்குப்பட்டிக்கு 1 இன்ச்சு கேப் கொடுத்துக்குங்க. அப்போ கப்பு ஷார்ப்பாகவும் இருக்காது, நார்மலாக இருக்கும். இப்போ ஊக்குப்பட்டி ஹைட்டை வந்து மொத்தம் 2ஆக பிரிச்சுட்டு இதுலேருந்து டாட் எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணிக்கிற வரைக்கும் மேலே 1/4 இன்ச்சு, கீழே 1/4 இன்ச்சு மார்க் கொடுத்து நம்ம டாட் எடுத்துக்கிறோம். அதே போல் ஆம்கோல் டாட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ 3/4 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட், இந்த மாதிரி கொடுத்து இப்போ ஆம்கோல் டாட்டையும் நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ எளிமையாக உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுத்துருக்கிறேன். ஆன்லைன் கிளாஸில் இந்த ஒரு கட்டிங்கே வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் இருக்கும். என்ன அவ்வளோ நுட்பங்கள் அதில் சொல்லிக் கொடுப்போம். இது எளிமையாக சொல்லிக் கொடுத்தாலும் கிளாஸில் வந்து இன்னும் அதிகமாக சொல்லிக் கொடுப்போம். ஸோ அடுத்ததை நம்ம பட்டி எடுக்கணும். பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரே வீடியோவில் எல்லா விதமான கட்டிங்கையும் நுட்பங்களையும் சொல்லித்தர முடியாது. சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது. ஸோ சிலபஸ் படி கிளாஸில் சொல்லி தரும்போது அது வந்து ஒவ்வொரு சிலபஸுக்கு என்ன மாதிரி கட்டிங் தேவை, எப்படிப்பட்டதான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணுன்றது நிறைய விளக்கம் கிளாஸில் சொல்லித்தரப்படும். அதனால் இது வந்து என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் ஜாயின் பண்ணால் நீங்கள் இன்னும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் இந்த தொழிலில் வந்து வர முடியும். அதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோவில் தான் அதிகமாக கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ எப்பவும் போல் இங்கே 1/4 இன்ச்சு மேலே வர்ற மாதிரி இந்த ஃப்ரண்ட் தட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் முடிஞ்சது. ஸோ அடுத்தது நம்ம பட்டி மார்க் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸோ நம்ம கட்டிங் போடும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இது எப்படி நமக்கு கிடைக்குதுன்றதை. இந்த பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் டாட் பிடிச்ச உடனே இது மேலே ஏறிடும். அதனால் இன்னொரு 1/2 இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த லைனை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் இப்படி எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் விட்டுக்கிறோம். அந்த 1.5 இன்ச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிராஸ் வந்து அப்படியே தான் வரணும், அதை மறக்காமல் போட்டுக்கோங்க. இடுப்பளவு 7.5, ஸோ 7.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த சைடு எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். 2 இன்ச்சு இருக்குது. 2 ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 3/4 இன்ச்சு, இதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம இது மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பாயிண்ட் இப்படி வச்சுட்டு, ஸோ இப்போ நம்ம டாட் பிடிச்ச உடனே இந்த மாதிரி வரும். இந்த பாயிண்ட்டை நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ இந்த சைடு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்தோம்னா பட்டி ரொம்ப அருமையாக எடுத்துக்கலாம். 2.25 இன்ச்சு இருக்குது. 2.25 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ 3.5 இன்ச்சு நமக்கு கிடைக்கணும். ஸோ இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடில் பட்டி சொல்லியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே மினிமம் 2.5 இன்ச்சு இந்த பட்டி இதனுடைய ஹைட்டு, டாட்டுடைய ஹைட்டு வர்ற மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும். அப்படியே இங்கே கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது இந்த இடத்துல நல்லா அழகாக பெண்ட் வர மாதிரி வி ஷேப்பில் இல்லாமல் அப்படி வச்சு கட் பண்ணணும். இப்போ பேக் பார்ட்னுடைய கழுத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோம். ஸோ இப்போ நமக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு, அடுத்தது பட்டி, இவ்வளோ அழகாக நமக்கு கட்டிங் கிடச்சிருக்கு. நன்றி, வணக்கம்.